இன்றைக்கி நம்ம திருக்குறள் சொல்ல போகிறது கிடையாது. நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கிலேருந்து எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு லைன் நான் சொல்ல போகிறேன். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எடுத்துக்கிட்ட காரியத்தில் கண்ணாக இருக்கிறவங்க மெய் வருத்தம் பாரார், தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய துன்பங்களை கருதல் கொள்ள மாட்டாங்க. பசி நோக்கார், சோறுன்னு சொல்லிட்டு எப்போ பாரு சோத்து மேலேயே அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. கண் துஞ்சார், தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், மற்றவங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தீமைகளும் பெருசாக அவங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்க. செவ்வி அருமையும் பாரார், காலத்தோட அருமையும் அவங்க பெருசாக கொள்ள மாட்டாங்க. வருஷம் போனால் போகட்டும், டைம் போனால் போகட்டும், நான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் வெற்றி பெற்றே திருவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்ணாவே இருப்பாங்க. அவமதிப்பும் கொள்ளார், அடுத்தவங்க இவங்களை அவமதிப்பாக பேசும்பொழுதும் நடத்தும் பொழுதும் அதை பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. கருமமே கண்ணாயினார், எடுத்துக்கிட்ட காரியத்திலே கண்ணாக இருக்கிறவங்க நான் சொன்ன எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட காரியத்தில் வெற்றி பெறணும், அதுலேயே கண்ணாக இருக்கணும். இப்போ எதுக்கு நீதிநெறி விளக்கத்தில் இருக்க அந்த பாடலை நான் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த மீன ராசியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட் வந்துச்சோ அதே அளவுக்கு நெகட்டிவான கமெண்ட்டும் வந்துச்சு. எடுத்துக்கிட்ட காரியத்தில் கண்ணாக இருந்து அதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கேலி கிண்டல்களையும் தீய சொற்களையும் அவ பேச்சுகளையும் அவ மதிப்புகளையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குமோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். மீனராசி பற்றி நான் போட்ட வீடியோக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்ச கமெண்ட்லாம் எது, பாசிட்டிவான கமெண்ட்லாம் எது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மீனராசி உஷார், இந்த தவறை பண்ணிடாதீங்க சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். காண்டிபன் கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அற்புதமான ஆலோசனைகள் தம்பி, வாழ்த்துக்கள், மேலும் ஜோதிட கலையில் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருந்தாரு. அவருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். காலமும் நேரமும் அனுமதித்தா இந்த ஜோதிட கலையில் என்னால் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஜோதிட நல்ல சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்கள் அப்படி சொன்னதுக்கு. நான் உங்கள்த பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் மோனி எம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அருமையான பதிவுகள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பாருங்கள். வித்யா முத்து அப்படிங்கிறவங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் பிரதர் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதை மாதிரியான மோட்டிவேஷனான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது மயில்சாமி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து உங்கள் நம்பர் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் இன்னும் ஜோதிட நலன் அப்படிங்கிற சேனலுக்காக பிரத்யேகமாக எந்த ஒரு அலைபேசி நம்பரையும் நான் வந்து உருவாக்கலை. கூடிய விரைவில் அதற்கான வேலைப்பாடுகளாக செய்து முடித்து நம்மளுடைய சேனலில் நான் தெரியப்படுத்துகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யாருன்னா மயில்சாமி அவங்கக்கிட்ட. அடுத்தது சின்ன தம்பி கே அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சார் ரொம்ப நன்றி, ஆனால் மகான்களின் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக மகான்களின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதமும் மீன ராசிக்கு இருக்குது. ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது குருவுடைய ராசி, நல்ல தன்மை நல்ல கேரக்டர் உள்ள ராசி. நல்லவன் எந்த சூழ்நிலையும் கெட்டு போக மாட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஜென்மசனி அப்படிங்கிற டைம் வந்தால் கூட நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க, கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். அந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார் நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் இது எல்லாத்தையும் மீறி எங்களுக்கு கெடுதல் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க. கெடுதலான காலகட்டம் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா நல்ல காலகட்டம் அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் தொடங்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஆனால் மீனராசிக்காரங்க எவ்வளோ பெரிய கெடுதல் வந்தாலும் அதிலிருந்து அவங்க மன வலிமையோடு தப்பிச்சு வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய வந்து ஒரு கருத்தாக இருக்குது மீனராசி பற்றி. அடுத்ததான் எழில் பாரதி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கம்முன்னு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது ஒரு விதம் நல்லது தான், அதுக்காக நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாய் மூடிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நம்ம மேலே தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எந்த இடத்துல கம்முன்னு இருக்குமோ அந்த இடத்துல கம்முன்னு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாருன்னா எழில் பாரதி அப்படிங்கிறவங்க. ரொம்ப நன்றி, தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததான் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு என்னங்க பண்ணுறது, ராசி பலன் சொல்ல தான் எல்லாரும் பார்க்குறீங்க. மீன ராசி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு நீங்களே போய் பாருங்கள். மற்ற வீடியோஸ்க்குலாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை நோக்கி தான் நான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எதை விரும்புகிறாங்களோ அதுக்கான வீடியோ தான் நான் ரெடி பண்ண முடியும். இந்த ராசி பலனை ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா, அதுக்கு இதுதான் பதில். ரேவதி ஜே அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய கடன் அடைந்தால் போதும் சார், அது மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நடக்கும். ஜென்மசனி முடியும் போது இந்த நோய் தொல்லை, கடன் தொல்லை, எதிரி தொல்லை எல்லா தொல்லையும் உங்கள்கிட்ட போயிடும்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் இருக்குது. அடுத்த வருஷமும் ஜென்ம சனியாக தான் சனி மீன ராசிக்குள்ளே இருப்பார். ஆனால் அந்த சனியால் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கூடிய விரைவிலே அதுக்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். மீன ராசியை அடுத்த வருஷம் எந்த கிரகத்தாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 7.5 சனிங்கிற காலகட்டத்தில் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகக்கூடிய எல்லா பாசிட்டிவான சூழ்நிலைகளும் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்றது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு வருஷம் அப்படியே ஒரு மாதிரி டல் அடிக்கும். இதை கடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது மீன ராசிக்கு என்னங்கிறது நான் டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. அடுத்ததாக சந்திரா கோவிந்த் அப்படிங்கிற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு 45 வயசு. நீங்கள் சொல்வது போல் என் பருவ காலத்தில் காதல் தோல்வி, வாழ்க்கை சரியாக அமையவில்லை. இப்போது சோம்பேறி, கோபம், வீட்டில் சண்டை, இப்படி நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை தம்பி. ஏண்டா வாழறோம் என்ற மனநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய இந்த நிலை கண்டிப்பாக மாறும். மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குன்றதுனால இந்த கவலைகள், இழப்புகள், துன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக தீரப்போகுது. ராசியை வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. வெறும் மீனராசிக்கு நேரம் சரியில்லைன்றதுக்காக மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே கெட்டது நடக்கும் நம்ம சொல்லிட முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகள், கிரக நிலைகள், இது எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்கள் ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதற்கான சொல்யூஷன் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்வாகலாம். அடுத்ததான் இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேவிட் நாதன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியிலேருந்து சொல்லியிருந்தாரு, ஒழுக்கம் பற்றி பேசக்கூடாது, எல்லாரும் நல்லவங்க தான், நல்லது மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நான் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நம்மளுடைய திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தையே படைச்சு அதுக்குள்ளே 10 திருக்குறளை வச்சிருக்காருன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல், துரோகம் பண்ணாமல், கெடுதல் செய்யாமல், தன்னால் முடிந்த உதவிகள் எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு பர்சன் வாழ்கிறாங்க இல்லையா, அதற்கு பேர் தான் ஒழுக்கமாக நான் நினைக்கிறேன். ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி எல்லாரும் நல்லவங்க தான் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கருத்தை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட மனிதர்கள், அதாவது நல்லவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாத தீய மனிதர்களும் இங்கே இருக்காங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்க முன்னேறிட்டான்னு நினச்சி வயிறு எறிகிறது, அடுத்தவனை குழிப்பறிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறது, மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லவங்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த 2 பேருமே இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. எல்லாரும் நல்லவங்க தாங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவ்வளோதான். அடுத்ததாக விதஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒய் மீனராசி எல்லாரும் ஒரே மாதிரியாக டாபிக் வைக்கிறீங்கன்ட்டு. வேறு வழியில் இந்த மாதிரி டாபிக் வச்சா தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது பாசிட்டிவாக டாபிக் வச்சா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஒரு நெகட்டிவாக டாபிக் வச்சா கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க. அதற்கு உதாரணமாக தான் இந்த வீடியோ வியூஸ் போயிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகட்டிவ் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக இம்பாக்ட் கொடுக்குது. எல்லாரும் அதுதான் பயப்படுறாங்க, சனிக்கு தான் பயப்படுறாங்க, குருவுக்கு யாராவது பயப்படுறாங்களா? நெகட்டிவ் தான் எல்லாரையுமே ஈஸியாக கவர்ந்து எடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. நெகட்டிவாக நான் டாபிக் வச்சாலும் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஜி தனசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ் சார், குட் மார்னிங் சார், ரியலி கிரேட் சஜஷன் ஹாஸ் கிவன் சார், தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நடேசன் ஜீவராஜா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதை படிக்கும்போதே லைட்டாக நான் புன்னகைத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நன்றி அப்பா முருகா, என் குமரனே வேலவா, முத்து குமரனே வேலவா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நானும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா மீனராசிகளும் கண்டிப்பாக இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து மீனராசி சார்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்போம். வி ராஜ்குமார் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மீனராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லாத தெரிந்து வைத்துக்கொண்டு ஆளுக்கு வீடியோ போட்டு அவருடைய மனதை ரணமாக்கிட்டு இருக்கீங்க என்பதை மறந்துவிட வேண்டாம். மீனராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மீனராசி பற்றி போட்ட வீடியோ தான் நிறைய இருக்குது. மீனராசிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பாசிட்டிவான நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய சேனலில் அதற்கான வீடியோ இருக்குது. மீனராசிக்காரங்களாம் நல்லா இல்லைன்னு தெரியுது, நல்லா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய சஜஷனை என்னுடைய சேனல் இருக்க சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஷான்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து ப்ரோ நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களா கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். உண்மை என்னென்னா எனக்கு ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னு இப்போ வரைக்கும் ஆசை இல்லை. ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நலனுக்காக நான் ஒரு சில பேருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சேனலில் இருக்க நான் போட்ட வீடியோ கமெண்ட்லேயும் நிறைய பேருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் என்னால் சொல்ல முடியல, அதற்கான நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இந்த கேட்ட நம்பருக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன். காசெல்லாம் வாங்குறதில்ல, ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் தான். இந்த கமெண்ட்டை பார்த்து நான் சிரித்தேன்.